வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் 122வது சட்டமன்ற தொகுதியான கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தோட தளபதியோட வேட்பாளராக நின்றிருந்தேன். ஸோ எனக்கு இந்த தடவை கோயம்புத்தூரில் முதல் வெற்றியை, இந்த 10 தொகுதியில் முதல் வெற்றியை என்னோட மக்கள் கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து என்னோட குடும்பம் என்னோட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி தான். அங்க இருக்க எந்த நல்லது கெட்டதுக்கும் நான் கலந்துக்குவேன். இந்த கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில கடைசி 10வது இடத்துல வளர்ச்சியில இருக்கிற ஒரு தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி தான். இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல என்னோட தொகுதியை வெளி உலகத்துக்கே தெரியாது. அங்க வர இருந்த பல நலத்திட்டங்கள் எதுவும் வராம இருந்துச்சு. ஈவன் அந்த பஸ் ஸ்டாப்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போ வரைக்கும் அங்க பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளலூர் குப்பை கிடங்கு தான். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் என் தொகுதியில் இருக்கு. இது வரைக்கும் என் தொகுதியை சேர்ந்தவங்க அங்க வெற்றி பெறாதனால அவங்க என் தொகுதியை வந்து கண்டுக்காம இருந்தாங்க. இன்னைக்கு இந்த முதல் முறையா கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரே வேட்பாளர் நான் தான் கண்டெஸ்ட் பண்ணேன். என் மக்கள் என்னை நம்பி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல வாக்குகள் செலுத்தி எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தளபதியோட ஆசீர்வாதத்தில் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் இதை சரியா பயன்படுத்தி என் மக்களுக்கு மட்டுமே நீ என்னோட வாழ்க்கை ஃபுல்லா உழைப்பேங்கிறத தெரிவிச்சு